ஊர்லேருந்து வந்து என்னோட அக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை பண்ணி கொடுத்தா. வாங்க உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம், 1 கேரட், 1 கேப்சிகம், 1 கால்வாசி முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு பன்னீர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பன்னீரை நல்லா துருகி வச்சுருங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து நல்லா தூக்கி வச்சுருக்கேன். இப்போ காயை நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 பவுல் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே நல்லா பாயிலாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பன்னீர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் தோசை பண்ணிக்கலாங்க. தோசை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நெய், எண்ணெய் எது வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆக விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பைசியான தோசை தயாராகிடுச்சு. எப்போதும் ஒரே மாதிரி தோசை பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.